தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரெப்கோ ரேட் மற்றும் ரிவர்ஸ் ரெப்கோ ரேட் அப்படின்னா என்ன, இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம், இதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல பிரதிபலிக்குது அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ரெப்கோ ரேட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம எல்லாம் பேங்க்ல போய் கடன் வாங்குவோமோ அதே போல பேங்க் எல்லாம் சேர்ந்து ஆர்பிஐல போய் கடன் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்குற கடனுக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ரெப்கோ ரேட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு மொத்தம் 2 சந்தேகங்கள் வரும். ஒன்னு, ஏன் பேங்க்ஸ் எல்லாம் ஆர்பிஐ கிட்ட போய் கடன் வாங்கணும். ரெண்டாவது, அப்படியே அவங்க கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதற்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நார்மலா இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லிடலாம்ல, இதை ஏன் ரெப்கோ ரேட் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சரை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப ஏ அப்படிங்கிற ஒரு நபரை எடுத்துப்போம். அந்த நபர் வீடு கட்ட போறாரு. வீடு கட்டுறதுக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அவர் போய் நியரஸ்ட் பேங்கை கான்டாக்ட் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே எடுத்துப்போமே. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வீடு கட்ட போனேன், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த பேங்க் பாத்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து லேண்ட் டீடைல்ஸ், அந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் வாங்கிக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இது நார்மல் ப்ரொசீஜர். ஒருவேளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்ல அப்படின்னா, அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆர்பிஐ அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கீழே தான் கமர்ஷியல் பேங்க் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ப்ரூஃபா வாங்கிப்பாங்க. அதாவது கடன் பத்திரம் சொல்லுவாங்க இல்ல, அதை வந்து ப்ரூஃபா வாங்கிப்பாங்க. எப்படி கஸ்டமர்ஸ்டேருந்து பேங்க் வந்து லேண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ப்ரூஃபா வாங்கிக்கிறாங்களோ அதே போல ஆர்பிஐ வந்து பேங்க் கிட்ட இருந்து இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ப்ரூஃபா வாங்கிக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பாங்க. கடன் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க 4% 5% எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ரெப்கோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆர்பிஐ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை 4% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 5 லட்சத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்க கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு. மொத்தம் 10 லட்சம் ரூபாவை அந்த ஏ அப்படிங்கிற நபர் வீடு கட்டுறதுக்காக லோன் கேட்டார்ல, அந்த மொத்தமா அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 8% வந்து இவங்க கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வசூலிச்சுப்பாங்க அந்த பேங்க். சோ ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஏ அப்படிங்கிற நபர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை திரும்ப கான்டாக்ட் பண்றாரு. கான்டாக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து நான் 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்கினேன், இந்தாங்க 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 8% வட்டி போட்டோம் அப்படின்னா 80,000 ரூபாய் வருது. ஸோ டோட்டலா 10,80,000 ரூபாய் நாங்கன்னு சொல்லி ஏ அப்படிங்கிற நம்பர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட கொடுத்துறாரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கினாங்க இல்லையா, அந்த ஆர்பிஐ கிட்ட அந்த 5 லட்சம் ரூபாய் பே பண்ணுவாங்க. அப்படி பே பண்ணும்போது ஆர்பிஐ வந்து 4% இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ 5 லட்சத்துக்கு 4% போட்டோம் அப்படின்னா 20,000 வருது, அதாவது 20,000 ரூபாய் வருது. அப்போ அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐக்கு 5,20,000 ரூபாய் தானே பே பண்ணணும். ஆனா அதற்கு பதிலு வெறும் 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான் பே பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் வந்து ஆர்பிஐ கான்டாக்ட் பண்ணி கடன் வாங்கும் போது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இருந்து 20,000 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கிட்டு மீதம் உள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை தான் பேங்க் கிட்ட கொடுத்துருவாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இருந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. அதாவது பேங்க் எல்லாம் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கும் போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கான கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ப்ரூஃபா கொடுத்துட்டு தான் ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க.
திரும்ப அந்த கடனை திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணிப்பாங்க ஆர்பிஐ. மீதம் உள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை தான் பேங்க் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதாவது ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதை தான் ஷார்ட்டா ரெப்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ரெப்கோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்பிஐ வந்து பேங்க் கிட்ட கொடுக்கிற கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பேங்க் வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்கிற லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா யாருமே பேங்க்ல போய் லோன் வாங்க மாட்டாங்க. மக்களோட பணப்புழக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, இதுவே ரெப்கோ ரேட்டை டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்பிஐ வந்து பேங்குக்கெல்லாம் கொடுத்த கடனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா பேங்கும் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா கிடைச்சிச்சு அப்படின்னா நிறைய பேர் கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி கடன் வாங்கி நிறைய இண்டஸ்ட்ரியல் வந்து உருவாக்குவாங்க. அதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இந்தியன் எக்கனாமி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஜிடிபி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ரெப்கோ ரேட் அப்படின்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுலயும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்களே சார், அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப எப்படி நம்மளோட மணியை பேங்க்ல போய் டெபாசிட் பண்றோமோ அதே போல பேங்க்ஸ் எல்லாம் ஆர்பிஐ கிட்ட மணியை டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெபாசிட் பண்ற மணிக்கு ஆர்பிஐ கொடுக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ரிவர்ஸ் ரெப்கோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் எல்லாம் ஆர்பிஐல டெபாசிட் பண்ணிருக்காங்கல்ல அந்த மணிக்கு அவங்களுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ பேங்க் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு லோனா கொடுக்கறதுக்கு பதில் நம்மளோட மணியை ஆர்பிஐல நம்ம வந்து டெபாசிட் பண்ணுவோம், நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா கிடைக்கும்னு அதுக்கு தான் அதிகமா ப்ரிஃபர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ரிஃபர் கொடுக்கறதுனால மக்கள்கிட்ட பணப்புழக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுவே ஆர்பிஐ வந்து ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்டை கம்மி பண்றாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் எல்லாம் ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ற மணிக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா கிடைக்கும். அதனால பேங்க்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்றதுக்கு பதில் மக்களுக்கு நம்ம லோனா கொடுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி லோன்ஸ் கொடுக்கும்போது மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். இந்த ரெப்கோ ரேட் மற்றும் ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்லாம் எப்ப பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 மாதத்திற்கு ஒரு தடவை பிக்ஸ் பண்ணுவாங்க. இதற்குன்னு ஒரு தனி கமிட்டி இருக்கு. அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி, ஷார்ட்டா எம்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இந்த ரெப்கோ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதெல்லாம் அதோட இம்பாக்ட் ஸ்டாக் மார்க்கெட்லயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெப்கோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா பேங்க் ரிலேட்டடான பேங்கிங் செக்டருக்கு எல்லாமே அது ஒரு நெகட்டிவான நியூஸ். ஸோ அதனால பேங்க் நிஃப்டி பேங்க் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுவே இன்வெர்ஸ் ரெப்கோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா இது பேங்குக்கு ரொம்ப பாசிட்டிவான நியூஸ். ஸோ பேங்கிங் செக்டர் பேங்க் நிஃப்டி எல்லாமே அன்னைக்கு நல்லா மேலே போகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நியூஸும் ஸ்டாக் மார்க்கெட்ல இம்பாக்டை ஏற்படுத்தும். ஓகே, இப்போ உங்களுக்கு ரெப்கோ ரேட் மற்றும் ரிவர்ஸ் ரெப்கோ ரேட் அப்படின்னா என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உண்மைக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான கைடன்ஸ், ட்ரைனிங் மெட்டீரியல், இ புக்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் வந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் பண்ணி நம்மளோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களோட சந்தேகங்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.